எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன நிதிஷ் ஃப்ரண்ட்டில் ஏதோ பைக் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாம் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டண்ட் பைக் தான். ஸ்டண்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க. அது நம்மளோட பழைய ஸ்டண்ட் பைக் தான். பட் இருந்தாலும் நான் அதை போற்றி வச்சுருக்கேன். நம்ம என்னென்ன செட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். 1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. 960 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைக் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஸ்டண்ட் பண்ணி பார்க்கலாங்க. நாங்கள் ஆல்ரெடி இங்கே ஸ்டண்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வருங்க நமக்குன்னே ரோடு போட சின்ன இருக்குது. ஸ்டண்ட் பண்ணிங்க டயர்லாம் வச்சு பாருங்க. தெரியுது என்னோட ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க. ஜாலியாக ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஜாலியாக ஸ்டண்ட் பண்ணி முடிச்சுட்டா சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க, ப்ராக்டிஸ் பண்ணி டச் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் டச் எடுத்துகிட்ட பிறகு அப்படியே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்க வாங்க நேரம் நம்ம வந்து பைக் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட்டை போட்டுப்போம். பைக் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் வீலிங் அடிச்சு பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே. ஹேர் வேறு வெட்டணுங்க. ஹேர் வேறு நிறைய இருக்குது. தலைலாம் வேறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஹேர் வெட்டணும். வேற மாதிரி இருக்கும். ஆனால் மைக் இல்லை, அதனால் இதில் அப்படியே தான் கேட்கும். மைக் இருந்தால் அங்கே பேசுகிற மட்டும் தான் கேட்கும். ஒரு என்ன வச்சாச்சு? சம்மாட்டி என்ன சொல்கிற? சரியான அடி. அப்பா செகண்ட் டிகிரி ஏற்றுனேன். சரியா ஆக்லேட்டர் போகலாம். இது ஹாஸ்பிட்டல் போகலாமா? பேக்லாம் காலி தானே? பேக்லாம் தெரிஞ்சிச்சு. ஆமாம் பேக்கில் தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக ஆயிடுச்சு. எங்கே அடிபடிச்சு? முட்டிலாம் காலி வச்சான். என்ன சொல்கிற? அவ்வளோதான் அங்கேயே இருக்கு. அத்தான் ஹெவியாக இருக்குது. இல்லை நீ கார்ட்ஸ் வேணும் மச்சான். நீ கார்ட்ஸ் வேணும். நீ கார்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் சும்மா ஜாலியாக ஈஸியாக அடிச்சிருந்தேன். அவ்வளோதான். எங்கே போரு கிராஸ் கார்டு மச்சான். கிராஸ் கார்டு என்னாச்சு? அவ்வளோதான். ஐயோ எனக்கு தெரியும். இந்த பம்பர் கண்டிப்பாக போகணும். எனக்கு தெரியும். வெல்டுலாம் கட் ஆகிடுச்சு மச்சான். செம்மட்டி மச்சானா. இதுதான் இது அடிபட்டு இங்கே குத்தி உடச்சிச்சு மாப்பிள்ள. இது சரியான அடி மச்சானா. வண்டி எப்படி பறந்துச்சு பார்த்தேன்ல. அப்பா ஐயோ வலிக்குது காலையே. அடி என்ன அடின்ற சும்மா விழுந்தாங்க. சரி ஹாஸ்பிட்டல். நீ கார்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. என்னடா அதுமாதிரி வந்து பார்த்தா நீ கார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சேஃப்டி கேஸ் முக்கியம். அதே மாதிரி க்ளோஸ் ரோட்ஸில் மட்டும் தான் வந்தேன். நான் சரி சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய அடி போட்டு நினைக்கவே இல்லை. முட்டி அவ்வளோதான் மச்சான். முட்டி இந்த முட்டிலாம் சம்மட்டி டம்முன்னு வந்து குத்திருச்சு. அப்பா ஐயோ ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் வந்து சும்மா சாதனை. நான் ஃபஸ்ட்டு சரி நார்மலாக பேபி வீலிங் பண்ணிட்டு விட்டுலாம் தான் பார்த்தேன். இது செட் ஆகாது, நம்ம வந்து கீழே விழுந்தாலும் கற்றுக்க அப்படி சொல்லி தான் நான் செகண்ட் டிகிரி போட்டு இழுத்தேன். பிரேக்கிங் விட்டேன் மச்சான். இந்த பிரேக்கிங் கால் எடுத்துட்டேன். தெரியுதா இல்லையா? பிரேக்கிங்கில் வச்சுருந்தா அது ஒன்றுமே இருக்காது. சரி பார்த்து மூடு. வா வா வா. பண்ணலாம். வா பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை. லைட்டாக நிமித்துட்டு பண்ணலாம். உள்ள தள்ளு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை. எங்கே வருங்க நேரம் உள்ள செம்ம தேய்ங்க. உள்ள தெரில. பேண்ட்டை கழட்டி பார்த்தா தான் தெரியும். செமையாக தேஞ்சிட்டுங்க. பார்த்தீங்களா? ரத்தம் வருதுங்க. தெரியுதா? காயம் உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக பெருசாக தேஞ்சிருக்குங்க. சரி ஓடி. என்னாச்சு? தட்டிட்டியா? ஒன்றும் பெருசாக அடியெலாம் இல்லை மச்சான்.
ஆனால் நல்லா வேகமாக தான் விழுந்தேன், தூக்கி பறந்து விழுந்தேன், சரியான வேகமாக தான் விழுந்தேன். வண்டி எங்கே இவ்வளோ வேகமாலாம் வீலிங்கே பண்ணக்கூடாது, வேகமாக நான் அதான் சரி செகண்ட் கியர் போடுவோமேன்னு போட்டேன். நல்லா நீ பண்ணலையா? இல்லை இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒன்றும் இல்லை, இந்த இதை மட்டும் நிமித்துரு, இதை மட்டும் ப்ரோ இதை மட்டும் வச்சுங்க, அங்கே அந்த பைக் மேலே வச்சுருங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை மச்சான், அங்கேயே வரு, இதெல்லாம் இது பண்ணணும், ஹீட் பண்ணி எடுக்கணும், ஃபுல்லாக எடுக்கணும் எல்லாத்தையுமே. இப்போதைக்கு இருக்கட்டும். இல்லை 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 கொஞ்சம் இது அலாயின் மாறும். ஆமாம் இது மாறும், லைட்டாக வெளியே தெளிப்போம். ரொம்ப தெளினா லைட்டாக தெளி. இல்லை உடையாது, உடஞ்சிட்டு போகுது. அதுவே பெண்ட் ஆகிடுச்சு. புரியல எது? அதான் சொல்கிறேன், அது பெண்ட் ஆகிடுச்சு. நான் தான் நேற்றே சொன்னேன்ல இது கண்டிப்பாக பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இதை தான் எல்லோரும் ஸ்க்ரூ போட்டுப்பாங்க போல்ட்டு, அது வேஸ்ட்டு மச்சான். இல்லை நம்ம இங்கே வேற ஒரு இது ரொம்ப இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் நம்ம வேற ஒரு இதை வச்சு எடுக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் கீழே விழுந்தாதாங்க ஸ்டண்ட்லாம் கற்றுக்க முடியும். அதனால் கீழே விழுவது நல்லதா. நான் என்ன தப்பு பண்ணேனாங்க, ஸோ வந்து பைக்கை வந்து நான் தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கியரில் போயிட்டு நான் பேக் பிரேக் அடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி. ரெண்டாவது கியரில் போகும்போது என்னாச்சு, பைக்கும் வேகமாக போயிடுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 85 டிகிரியில் வந்து தூக்கிடுச்சிங்க. அதனால் 85 90 டிகிரி போயிடுச்சு. புரியல? இன்ஜின்லாம் ஒன்றும் ஆகாது, இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக 85 90 டிகிரி போகும்போது இந்த ரைட் கால் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரேக்லேருந்து தெரியாமல் எடுத்துட்டாங்க. நான் எடுக்க மாட்டேன், எப்பவுமே பிரேக்கில் வச்சிருப்பேன், பட் ஆனால் தெரியாமல் எடுத்துட்டேன். பைக் வந்து வேகமாக போகக்கூடாது. நான் வந்து சரி கொஞ்சம் லாங் வீலியாக பண்ணலாம், இன்ஜின் பவர் நல்லா இருக்குல்லங்க, அதனால் கொஞ்சம் லாங் வீலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி செகண்ட் கியரை போட்டு நம்ம எடுத்தோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க நரஃபே, கொஞ்சம் தான் சின்ன அடி தான், சின்ன அடியில் கொஞ்சம் பெரிய அடி தான், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க பின்னெல்லாம் வலிக்குது, டம்முன்னு போய் விழுந்த பாருங்க, பின்னெல்லாம் வலிக்குது. இவன் என்ன நினச்சிட்டான், வீடியோ தான் கீழே விழுவ நினச்சிட்டாங்க. இந்த ஹெல்மெட் அவேர்னஸ் வீடியோ பண்ணலங்க, அந்த மாதிரி ஏதோ கீழே விழுவான் போல பையன், அதனால் அங்கேயே நிற்கிறான் தூக்கம் வராமல். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இதோ இங்கே பின்னாடி அடி, அப்புறம் முட்டியில் அடி, அப்புறம் இதோ இங்கே கை இருக்கு பாருங்க, இந்த கை முட்டியில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. பட் நான் காட்டிக்கிறேன் இப்போது. எவ்வளோ இது இருந்தாலும் சிரிச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இனிமேல் பாசிட்டிவ்லாக தான் பண்ணுவோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பாசிட்டிவாக தான் காட்டிப்பேன், சரிங்களா? ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபுரம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ண போகணும். ஸோ வந்து இந்த விலாகை இதோட என் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். சரி வாங்க, என்ன இவர் ஸ்டண்ட் பண்ணுவார். மச்சான் நீ பண்ணுறியா? சரி என்ன வாங்க, இப்போ வந்து பையன் வந்து ஸ்டண்ட் பண்ண போகிறான். இந்த இருக்கிற கிளாஸ் கார்டை வச்சு மச்சான் பேபி வீலிங்கே அடி மச்சான், பேபி வீலிங்கே அடி, நார்மலாக அடி போதும். பார்த்து ஓகே, பார்த்து மச்சான் இந்த பக்கம் வந்துரு, அங்கே 2 பைக் இருக்குது. நான் விழுந்த இது அவனுக்கு இன்னும் போகல போல. பார்த்து தம்பி, வா மச்சான். ஒரு கீர், 2வது கீர் ஏற்றிடாத, 2வது கீர் மட்டும் ஏற்றிடாத. வா கமான் ஓகே. இவரெல்லாம் திருவனஞ்சிக்க அவ்வளோதான், பரலோகம் தான். வந்து ஏற்றிட்டு பிரேக் அடிச்சு இறக்கணும், அது ஓகே தான். நம்ம தான் துருன்னு ஏற்றுறோமே நம்ம. போமா, சரி வாங்க இன்னொரு ஃபே போகலாம், அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அப்புறம் போகலாமா? வாங்க போயிட்டுங்க. பைக் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போட்டுட்டு, பக்கத்தில் தாங்க ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ வந்து அங்கே போய் பைக்கை போட்டுட்டு, மச்சான் இங்கே ஏறாது, இங்கே ஏறாது, அடி பார்ப்போம், அடிமா. ஏறுது, மண்ணாக இருந்தாலும் ஏறுதுங்க. அந்தளவுக்கு பிக்கப்பு, செம்ம பிக்கப்புங்க பைக்கில். இன்ஜின் ட்யூன் பண்ணதுனால சரியான பிக்கப்பாக இருக்குது நர்ஃபே. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தினாங்க, இப்போ தான் நம்ம ஸ்டண்ட் பண்ணி கீழே விழுந்தோம், எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு வண்டியை. இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டோன்னாங்க, இந்த கேஷ் கார்டு சைடில் இருக்குது பாருங்கள், அது இன்னும் ரெடி பண்ணலைங்க. ஒரே ஒரு பம்பு மட்டும் உடஞ்சிருக்கு, பைப்பு, அதை மட்டும் போய் ரெடி பண்ணணும். இப்போ கிடையாது என்எஃப்ஏ. ஸோ வந்து இப்போ நேராக நம்ம பைக் எடுத்துகிட்டு R15 செல்லக்குட்டி எடுத்துகிட்டு நம்ம சர்வீஸ் விட போயிட்டுருக்கோம் என்எஃப்ஏ. சர்வீஸ் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரைடு கிளம்ப போகிறோங்க. அதுக்காக தான் மெயினாக சர்வீஸ் விட போகிறேன். அதுக்காக மட்டும் இல்லை, 1000 கிலோமீட்டருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரைடு கிளம்ப போகிறோம் என்எஃப்ஏ. அடுத்து ஒரு 2 இல்லை 3 நாளில் நம்ம வந்து ரைடு கிளம்பிடலாம், சரிங்களாங்க? இது வேறு 2த்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், பூட்டிடுவோம் 2த்தையுமே. கண்ணாடி வந்து ஓப்பன் பண்ணலாம், கொஞ்சம் ரோட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாங்க.
என்ன மச்சான் இன்ஜின்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இன்ஜின் லைட்டாக கரகரன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். பைக்கை போட்டுட்டு நேராக சர்வீஸ் விட போவோம் தாங்க. இதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. உள்ளார போயிட்டா ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டண்ட் பைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு. பேர் என்ன வைக்கலான்னு சொல்லுங்கப்பா. என்ன எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா சீட்டையும் ஒரே அடியாக குலுக்கி போட்டு எடுத்துடுறேங்க. சரிங்களா? மச்சான் ராடு கொடுத்துட்டியா அந்த பைப்பை? ஓகே ப்ரோ எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள். நான் அப்போ அமௌண்ட் அமுச்சு விட்றேன். ஓகே ப்ரோ பை ப்ரோ பார்க்கலாம். ஓகேங்க வாங்க என்ன போகலாம். பைக் வந்து நம்ம வீட்டில் போடணும் தாங்க ஆசை. ஆனால் வந்து பைக்கை வந்து வீட்டில் போட்டால் செட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் தான் இடம் இருக்குது. அதனால் வந்து நம்ம இங்கேயே போட்டால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். போயிட்டு அழகாக நம்ம இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அழகாக நம்ம ஸ்டண்ட் பண்ணிட்டு திரும்ப இங்கே போட்டுடலாம்ல. அதனால் நேரஃபே சரிங்க. நான் வந்து மெயின் ரோடு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க ப்ளாகை. என்ன நிதிஷ் ஏதோ டைம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் நேரஃபே இப்போ டைம் வந்து ஆயிடுச்சுங்க. நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு 12 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். ஸ்டண்ட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புனோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் கட் பண்ணியாச்சுங்க. ரைடு வேறு போகிறோமா. எனக்கு தலைலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு தலைலாம். சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஹேர் கட்டும் பண்ணிட்டேன் நேரஃபே. நாங்கள் ஒரு கடையில் வந்து காட்டுறோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க யமகா ஷோரூமு. சரி நேராக போயிட்டு அப்படியே ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்ம ரைடு கிளம்பிடலாங்க. ஸோ அந்த நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு கிளம்பிடலாம். நாளைக்கு காலையிலனா ஒரு ஒன்று கிளம்புனா சீக்கிரமாக கிளம்பணும். அப்படி இல்லைனா வந்து ஒரு 3 மணி இல்லை 4 மணி போல் கிளம்புற மாதிரி இருக்குங்க. தம்பி வரன்ருக்கான், சரண் தம்பி வரன்ருக்கான். என்னென்னு தெரியல. ஸோ வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ நைட்டு போய் ஃபோனில் பேசி தான் கன்ஃபார்ம் பண்ணோம் என்னென்னு. காலேஜ் வேறு இருக்குது பையனுக்கு. ஸோ வந்து லீவ் போட்டு தான் வர மாதிரி சொல்லியிருக்கான். வாங்க என்ன போகலாம். இதோ அவ்வளோதாங்க. இது யமகா ஷோரூம். தூரம் பாருங்கள் யமகா ஷோரூம் இங்கே இருக்குது. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் சர்வீஸ் சென்டர் வந்துடுங்க. செம்ம டயர்டாக இருக்கும் என்ன. அவ்வளோதான் வந்தாச்சுங்க. சந்து குட்டியோண்டு சந்துங்க. காலை வைக்கவும் போகணும். ஓகே போயிட்டோம். ஜஸ்ட்டு ஆயில் மட்டும் தாங்க. ஆயில் மாற்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் மாற்றி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதாங்க பைக்கை. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. தலை ஓவராக வலிச்சிருந்துச்சு. அதனால் வந்து நம்ம ஹேர் கட் பண்ணியாச்சு. நம்ம பைக் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் சர்வீஸ் புக் வந்து மறந்துட்டு வந்தேன். அதனால் வந்து அண்ணா இப்போ நீங்கள் இப்போதைக்கு பண்ணுங்கள். ரைடு வேறு கிளம்பணும். அது இப்போ பண்ணுறேன்ருக்காங்க அண்ணன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த மொபைல் ஓட்டுறா வர தம்பி வந்துட்டுருக்கான். சரண் வேறு வரன்ருக்காங்க ரைடுக்கு. அதனால் நான் வந்துட்டுருக்கான். ஸோ வந்து என்ன ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் வருது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களாங்க? ஓகே நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணுறோன்னாங்க 1000 கிலோமீட்டர்ஸில் பண்ண வேண்டியது. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் நேற்று நம்ம வெளில போயிட்டு நம்ம ஹேர் கட் பண்ண போனோமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 100 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுங்க. ஓகேண்ணே ஓகே பண்ணி வச்சுருவாங்க என்ன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் சின்ன இருந்தாலும் சர்வீஸ் நல்லா இருக்குங்க. மெயினாக சர்வீஸ் தான் நம்ம விஷயமே. எவ்வளோ விசாரிக்க பாருங்க பரவாயில்லைங்க. ஸோ வந்து எவ்வளோ காசு வருதுன்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சரிங்களாங்க. அது எவ்வளோ இதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக வந்து நம்ம ரைடு கிளம்பிடும். ரைடு வீடியோஸ் வந்து டக்கு டக்குன்னு வந்துடும். கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து அண்ணா ரைடு போங்க R15 லடாக்லாம் போங்கலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம குட்டி ரைடு முடிப்போங்க நம்ம பையனை வச்சு. பையனுக்கு வந்து பேர் வந்து நான் வந்து ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் சரி இந்த சீட்லாம் குளிக்க கூட எடுக்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் வந்து சரி ஓகே இப்போதைக்கு செட் ஆகாது நம்மளே வச்சுருவோம்னு சொல்லிட்டு நானே செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சொல்கிறேன் நான் அடுத்த அப்டேட்டில் வந்து மாடிஃபிகேஷன் அப்டேட்லாம் வந்துடும். குயிக்காக வந்துடுறேன் நான் சரிங்களா. ஆயில் சேஞ்ச் பண்ணலையா ப்ரோ? ஓகே ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்களோ? ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 630 ரூபா வந்திருக்கு. இது நீங்கள் படித்து பாருங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து இதில் நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் வந்து அந்த பாஸ் பண்ணிட்டு படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். கரெக்டாக 6:31 முடிஞ்சிச்சுங்க ஃபஸ்ட் சர்வீஸு. செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம கேடிஎம்மாக தான் இன்னத்துக்கு அவ்வளோதாங்க பாதி காசு போயிருக்குங்க. இதோட ட்ரிபிள் மடங்கு வருங்க கேடிஎம்க்குலாம். சரி ஓகே நரஃபே இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஸோ மச் நரஃபே. சீக்கிரமாக வந்து நம்ம அடுத்த ரைடு கிளம்ப போகிறோம். தம்பி வந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்து நம்ம ரைடு வீடியோவில் சந்திக்கலாங்க சரிங்களா.